இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். அன்று மார்த்தாவின் சகோதரன் லாசர் இறந்தான். எல்லாம் முடிந்துவிட்டது என்று பலரும் நினைத்த நேரம் ஆண்டவர் இயேசு மார்த்தாவிடம் நினைவுபடுத்திய வார்த்தையை இன்று எங்களுக்கும் நம்பிக்கையின் இறைவாக்காக இன்றமக்கு கொடுக்கிறார். இயேசுவை பற்றி நன்கு தெரிந்திருந்த மார்த்தாவே அன்று லாசர் இறந்ததும் நம்பிக்கையற்றவராயிருந்தார். சோதனைகள் ஏற்படும் போது இன்று நாங்களும் மார்த்தாவை போலதான் நடக்கிறோம். சில நேரங்களில் இது இனிமேலும் சரியாகாது என்று நம் நம்பிக்கையை உடைந்து போய்விடுகிறது. ஆண்டவர் இன்று இந்த வார்த்தையினூடாக எமக்கு நினைவூட்டுகிறது. நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பீர்கள் என்று. ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் பல சமயம் நம் விசுவாசத்தின் பின்னால் தான் வருகிறது. நாம் பார்க்கிற சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் ஆண்டவர் இன்னும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். விசுவாசம், நம்பிக்கை என்பது எல்லாம் சரியாக இருக்கும்போது நம்புவதல்ல. கடினமான நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் என்னை விட்டுவிட மாட்டார் என்று நம்புவது தான் உண்மையான விசுவாசம். ஒரு சிறிய விதை மண்ணுக்குள் மறைந்தாலும் அது ஒரு நாள் பெரிய விருட்சமாக வளரும். அதுபோல் நம்முடைய சிறிய விசுவாசத்தையும் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். அதனால் இன்று எங்கள் ஒவ்வொருவர் மனத்திலும் நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டியது, சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. ஆண்டவரை முழுமனத்தோடு விசுவசிக்கணும். அப்போது எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய மகிமையை நாங்கள் நிறைவாக காண்போம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து எப்போதும் வழிநடத்துவாராக. ஆண்டவரை நம்புங்க, விசுவசிங்க. அப்போது அவருடைய மாட்சியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண்பீங்க. ஆமேன்.